உலகளவில் பிரபலமான செட்டிநாடு சுவையில் ரொம்ப க்ரௌனான ஒரு பலகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பணியாரம். இந்த வெள்ளைப்பணியாரம் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். இது எல்லா விசேஷ வீடுகள்லையும், கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக இந்த வெள்ளைப்பணியாரம் இல்லாத விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப முக்கியமான சுவையான வெள்ளைப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னெல்லாம் யாருமே நினைக்க வேண்டாம். ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கியமாக தரமான அரிசி உளுந்து மட்டும் இருந்ததுன்னா போதுங்க. அந்த அளவுகள் மட்டும் கவனிச்சுக்கணும். இது மட்டும் கவனமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்பணியாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி. வெள்ளைப்பணியாரம் கூட டாங்கர், மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சுவையாக இருக்கும். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெள்ளைப்பணியாரத்துக்கு முதல்ல அளவுகள் பார்த்துடலாம். நான் இப்போ உலக்குன்னு சொல்லக்கூடிய 225 கிராம் பிடிக்கிற உலக்கு எடுத்திருக்கேன். இதில் தான் நான் இப்போ மெஷர் பண்ணி காமிக்க போகிறேன். இது சகஜமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதனால் இதிலையே மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ளாட் டாப், தலை வலித்து அரிசி எடுக்க போகிறோம். இந்த அளவுகள் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. தலை வலித்து பச்சரிசி கோபுரமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரலில் வலித்து விட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த எக்ஸஸாக கீழே இருக்கு இல்லையா, அதை எடுத்துடலாம். அது நமக்கு வேண்டாம். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு இந்த உலக்கில் இருக்கிற அரிசி மட்டும்தான் தேவையாக இருக்கும். எடுத்துட்டு அந்த பச்சரிசி மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி எடுத்து மேலே வச்சிங்கன்னா கோபுரமாக வந்துடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல முழு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த உளுந்து எடுத்து ஒரு கைப்பிடி அரிசி மேலே வைக்கணும். ஒரு கைப்பிடியை அரிசி மேலே அப்படியே வச்சிங்கன்னா நல்லா கோபுரமாக வந்துடும். இந்த மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். பக்காவாக வரும் வெள்ளைப்பணியாரம். வெள்ளைப்பணியாரத்துக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசி, கடைகளில் தரமான மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். செட்டிநாடு பகுதியில், காரைக்குடி பகுதியில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பணியாரத்து அரிசி அப்படின்னே கிடைக்கும். அது கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் மாவு பச்சரிசி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த அரிசி நல்லா முத்து முத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் பாஸ்மதி அரிசியில் கூட இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே வரும், சந்தேகமே வேண்டாம். இந்த அளவில் அரிசியும் உளுந்தையும் 3-4 தடவை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சிலையோ கிரைண்டர்லையோ சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பனியாரம் ஊற்றுறதுக்கான கரண்டி. அந்த கரண்டி இந்த மாதிரி ஏந்தலாக இருக்கணும். ரொம்ப ஆழமாக இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி குழி கரண்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கரண்டியாக இருந்ததுன்னா பனியாரம் இதே ஷேப்பில் அழகாக வரும். இல்லைன்னா உருண்டையாக பெருசாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவுனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இட்லி மாவு, தோசை மாவு மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் நீர்க்க இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். இதே மாதிரி மாவுனுடைய பக்குவம் ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா உரசி விட்டுக்கோங்க. அரிசியினுடைய அளவு அதிகம், உளுந்தினுடைய அளவு கம்மி. அப்படிங்கும்போது அரிசி மாவு அடியில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி உரசி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவு மட்டும் நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா பணியாரம் எப்படி வருதுன்னு தெரியும். சுவைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா உள்ள மாவு வேகாமல் இருக்கும். மாவு கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுனாக்கா இலையாக வரும். பணியாரம் ரொம்ப லேஸாக வரும், எண்ணெயும் குடிக்கும். பால் இதில் சுவைக்காக ஒரே 1 டீஸ்பூன் பால் சேர்க்குறோம். அதிகம் பால் சேர்க்க வேண்டாம். இது சுவை கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே 1 டீஸ்பூன், கரெக்டாக 1 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து பக்குவம் மாவினுடைய பக்குவம் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மட்டும் கவனமாக பார்த்துட்டோன்னா பணியாரம் சூப்பராகவே வரும், சந்தேகமே வேண்டாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான தீயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா உரசி விட்டுக்கலாம். இன்னொரு தடவை நல்லா உரசி விட்டு ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவை எடுத்து அந்த விளிம்பில் நல்லா வலிச்சு விட்டு நிதானமாக காயிற எண்ணெயில் நடுவில் ஒரு கரண்டி மாவையும் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இந்த மாதிரி வலிச்சு விட்டு ஊற்றும் போது ட்ராப்பாக எண்ணெயில் விழாமல் அழகாக வரும். ஓரத்தில் நல்லா சுரித்து கரை கட்டி நிதானமாக கிளம்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா செவந்துடும். வெள்ளைன்னு வரணுன்னா திருப்பி விட்டு உடனே எடுத்துடலாம். இன்னொரு பணியாரம் ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பணியாரத்துக்கு இடையிலையும் மாவு நல்லா உரசி விட்டு ஒரு கரண்டி ரொம்ப மாவு எடுத்து ஓரத்தில் நல்லா வலிச்சு விட்டு காஞ்சிட்ருக்க எண்ணெயில் நடுவில் ஊற்றிடலாம். ஒரு பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுரித்து கிளம்பி பூரி மாதிரி வரும்போது திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு உடனே எடுத்துடலாம். உங்களுக்கு செவந்த பணியாரம் வேணும்னா ஒரு 10-20 செகண்டு கூட விட்டு நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துக்கலாம். பட் வெள்ளை பணியாரம் வெள்ளையாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு.
செட்டிநாடு பகுதியில் ரொம்ப சிறப்பான வெள்ளை பணியாரம் டாங்கரோடு இப்போ நான் பரிமாற போகிறேன். டாங்கர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு டாங்கர் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.